நம்பிக்கை என் மேல் இருக்கிறதல்லவா? அப்படியென்றால் இது நிச்சயமாக நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சூழ்நிலையில் உதவி புரிந்தவர்களுக்கு உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். எது வந்தாலும் கலங்கி விடாதே. நான் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உனக்கு கஷ்டத்தை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நான் அளித்துக் கொடுப்பேன். உனக்கு பின்னால் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் நான் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். எதற்குமே நீ பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். நீ பார்க்கும் அனைத்துமாக, உன் உருவம் அனைத்திலுமாக உன் அப்பா நானிருந்து உன்னை ரட்சிப்பேன். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்துவிட்டு ஒருவரை நாம் நேசிக்க துவங்கினால் அதுதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடு. அந்த சமயம் அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தோன்றுமல்லவா? அந்த சந்தோஷம்தான் உன் வாழ்வில் உன்னை மேலும் மேலும் வெற்றியடைய செய்யும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள்.